இந்த வீடியோல நம்ப பைத்தான் அப்புறம் பைசாம் 2த்தையும் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இப்ப நான் வந்து டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு சொல்லி என்னோட ப்ரௌசர்ல நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணதுக்கப்புறம், இப்ப நான் டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கா, நான் இப்ப இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு என்னோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்க வந்து டவுன்லோட் பைத்தான் 3.12.5 அப்படின்னு இருக்கா. இப்ப நான் இத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணா எனக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகேவா? எனக்கு இப்ப இது டவுன்லோட் ஆயிருச்சு. இப்ப நான் இத கிளிக் பண்ணி மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணா எனக்கு இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ப இதையும் டிக் பண்ணிட்டு, இப்ப நான் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் குடுத்துடுறேன். இப்ப நான் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் குடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். டாக்குமெண்டேஷன், பிப், டிசிஎல், டிகே அண்ட் ஐடிஎல்இ இந்த மாரி எல்லா ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸும் கேட்கும். நம்ம எல்லாமே டிக் பண்ணிட்டு, இப்ப நான் இங்க நெக்ஸ்ட் குடுக்குறேன். நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் ஆப்ஷன்ல வந்து இன்ஸ்டால் பைத்தான் 3.12 ஃபார் ஆல் யூசர்ஸ்ன்னு இருக்கு. நான் அத கிளிக் பண்ணோனே இதுவும் எனக்கு ப்ரீ கம்பைல் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அதுவும் எனக்கு கிளிக் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் நம்மளோட ஃபோல்டர் எங்க போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கும். இங்க நான் வந்து இத அப்படியே ஆஸ் யூசுவல் விட்டுட்டு, நான் இங்க வந்து இன்ஸ்டால் குடுத்துடுறேன். இன்ஸ்டால் குடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எஸ்ஸா, நோவா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் காட்டும். நம்ம அதுக்கு எஸ் குடுக்கணும். எஸ் குடுத்ததுக்கப்புறம் செட்டப் ப்ராக்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நம்மளுக்கு இந்த செட்டப் ப்ராக்ரஸ் வந்து முடிஞ்சுச்சு. இப்ப நான் க்ளோஸ் குடுத்துடுறேன். க்ளோஸ் குடுத்துட்டு, என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் அதாவது சிஎம்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோனே எனக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். இப்ப நான் இங்க போயிட்டு பைத்தான் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கப்புறம், எனக்கு இப்ப பைத்தானோட கரண்ட் வெர்ஷன் காட்டுது. ஓகேவா? ஓகே. இப்ப நான் இங்க வந்து என்னோட பைத்தான் ஷெல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கிறேன். பிஒய்ன்னு டைப் பண்ணீங்கனாலே வந்துரும். நான் இப்ப ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். எனக்கு இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்ப நம்மளுக்கு கரெக்ட்டா பைத்தான் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து பைசாம் எப்படி டவுன்லோட் பண்றது? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நான் இங்க போயிட்டு பைசாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ டவுன்லோடுன்னு குடுக்குறேன். குடுத்தா எனக்கு ஃபர்ஸ்ட்டு லிங்க்கே நான் கிளிக் பண்ணி உள்ள போறேன். உள்ள போனோம்னா நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் இங்க க்ளோஸ் குடுத்துட்டு, இது வந்து ப்ரொஃபஷனல் ஓகேவா? இதுக்கு நம்ப பே பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ப புதுசா ஸ்டார்ட் பண்றதுனால நம்ப ஃப்ரீ வெர்ஷனுக்கே போவோம். சரிங்களா? இத வந்து கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நான் இங்க டவுன்லோடுன்னு குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி கீழ பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பில்ட் ஆன் ஓப்பன் சோர்ஸ். அதாவது இது வந்து ஓப்பன் சோர்ஸ். சரிங்களா? இப்ப நான் வந்து டவுன்லோட் குடுக்குறேன். டவுன்லோட் குடுத்தா எனக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப நான் இங்க வந்து இப்ப நான் இங்க டவுன்லோட் ஆகுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஓகே. இப்ப இது டவுன்லோட் ஆயிருச்சு. இப்ப நான் இத டபுள் கிளிக் பண்றேன். மினிமைஸ் பண்றேன். இப்ப நம்மளுக்கு கேக்கும். நம்ம வந்து எஸ்ன்னு குடுத்துடலாம். இப்ப எனக்கு வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு கேக்குது. செட்டப் பண்றதுக்கு கேக்குது. இப்ப நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். நெக்ஸ்ட் குடுத்துட்டு, திருப்பி இதுக்கு நெக்ஸ்ட் குடுங்க. நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. எனக்கு வந்து கம்யூனிட்டி எடிஷனும், அது மாரி ப்ராஜெக்ட் ஃபோல்டரும் எனக்கு ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம், ஓகே இந்த பேர்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்ஸ்டால் குடுத்துடுறேன். இப்ப எனக்கு இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைட்ல பைசாம் வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நான் வந்து ரன் பைசாம் கம்யூனிட்டி எடிஷன் இருக்கு. இப்ப நான் வந்து அது குடுக்காம டைரக்ட்டா ஃபினிஷ்ன்னு குடுத்துடுறேன். குடுத்ததுக்கப்புறம், இப்ப நான் வந்து என்னோட சர்ச்ல போயிட்டு பைசாம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணா, எனக்கு இங்க காட்டுது. தெரியுதா? இப்ப நான் அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நான் வந்து ஸ்கிப் இம்போர்ட் குடுத்துடுறேன். குடுத்ததுக்கப்புறம் நான் இத ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு, நியூ ப்ராஜெக்ட்ன்னு கேட்குது. இல்ல கஸ்டமைஸ் பண்ணாலும் இப்போதைக்கு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த தீம் வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். லைட் கலர் தீம் வேணுனா லைட் கலர் வச்சுக்கலாம். இல்ல டார்க் கலர் வேணுனா டார்க் கலர் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு மோஸ்ட்டா ப்ரிஃபர் பண்றது இந்த டார்க் கலர் தான். சரிங்களா? இப்போ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இப்ப நியூ ப்ராஜெக்ட் குடுக்குறேன். நியூ ப்ராஜெக்ட் குடுத்தா இப்படி தான் வரும். சரிங்களா? இப்ப இதுக்கு நம்ப நேம் வந்து நம்மளுக்கு என்ன பேர் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து சதீஷ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு,
இப்போ வந்து உங்களுக்கு லொகேஷன் எங்க போயிட்டு இது ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு கேட்குது. அதுவும் எந்த பேர்ல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து இங்கேயே எனக்கு சதீஷ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். சதீஷ் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி குடுத்துட்டு, இப்போ இதுல சில பேத்துக்கு காட்டாது. அதனால சொல்றேன். உங்களுக்கு இந்த மாரி பைத்தான் சிம்பல், அதாவது அதோட டெஸ்டினேஷன் காட்டுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. சப்போஸ் காட்டலைன்னா, அது ஈஸியா நம்ம போய் தேடி எடுத்து பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்ல. இப்போ நான் இங்க ஃபோல்டர் போயிட்டு, இப்போ அதுவே காட்டும் எனக்கு. ஓகேவா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு காட்டலன்னா, சி கோலன்ல புரோகிராம் ஃபைல்ஸ்ல பைத்தான் 312ல இந்த பைத்தான் டாட் exe-ன்னு அந்த ஃபைல் இருக்கும். சரிங்களா? அத போயிட்டு கிளிக் பண்ணிட்டு, ஓகே குடுத்துருங்க. குடுத்தா நம்மளுக்கு இப்படிதான் காட்டும். இப்போ சாரி எனக்கு இப்போ போயிருச்சு. நான் அத போயிட்டு இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? குடுத்துட்டு, இப்போ நான் கிரியேட்ன்னு குடுத்துடுறேன். இப்போ எனக்கு புது புது ப்ராஜெக்ட் உருவாகிட்டு இருக்கு. சரிங்களா? ஃபுல் ஸ்க்ரீன் குடுத்துடுறேன். ஓகே. இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் இத கேன்சல் பண்ணிட்டு, இங்க போயிட்டு சதீஷ் ப்ராஜெக்ட்ன்னு தெரியுதா? இப்போ நான் இத ரைட் கிளிக் பண்ணா எனக்கு நியூன்னு கேட்கும். நியூல போயிட்டு பைத்தான் ஃபைல் நான் இப்போ கிரியேட் பண்றேன். பைத்தான் ஃபைல குடுத்துட்டு, இப்போ என்னோட ஃபைலுக்கு நேம் வந்து நான் சாம்பிள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். சரிங்களா? குடுத்துட்டு என்டர் அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும். இப்ப இந்த ஓப்பன் ஆன ஃபைல்ல நான் ஜஸ்ட் இப்ப பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இப்ப நான் ரன் குடுத்தா, எனக்கு இங்க கீழ அவுட்புட் வந்திருக்கும். உங்களுக்கு தெரியுதா? ஓகே, குட். கரெக்ட்டா வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட் இன்கிரீஸ் பண்ணணும், எனக்கு வேற வேற கலர் வைக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள். இங்க இங்க இந்த மெனு பார் இருக்கா? மெனு பார் போயிட்டு, செட்டிங்ஸ் போயிட்டு, செட்டிங்ஸ்ல வந்து எனக்கு எடிட்டர் போயிட்டு, எடிட்டர்ல இப்ப எனக்கு ஃபாண்ட் குடுத்துட்டு, இப்ப நான் 13ல இருக்கு. இப்ப நான் இத வந்து 18ஆ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 18ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்துடுறேன். ஓகே குடுத்தா, இப்ப எனக்கு கொஞ்சம் ஃபாண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி குடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் நம்ப பைத்தானும் டவுன்லோட் பண்ணியாச்சு. பைசாமும் டவுன்லோட் பண்ணி, நம்ப ஃபர்ஸ்ட் ப்ரோகிராமும் ரன் பண்ணி பார்த்தாச்சு. சரிங்களா? தேங்க் யூ.